Hi friends, Vision Embroidery class 48 velvet stitch நான் இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு எடுக்க போறேன். இந்த மாதிரி டிசைன் வரும் உங்களுக்கு லாஸ்டா finish ஆகும்போது நம்ம velvet stitch போடும்போது மட்டும் canvas வந்து 2 லேயர் திக்கா நீங்க வெச்சுக்கணும். பேப்பர் canvas வந்து 2 லேயரா நம்ம வெச்சோம் அப்படினா உங்களுக்கு வந்து துணி நெகிந்து போகாது. ஏனா நம்ம சாட்டினே வந்து 10 ல இருந்து 15 தடவை நம்ம போட்டாதான் இந்த velvet stitch போட முடியும். Friends, அதனால நீங்க canvas வந்து நல்லா திக்கா 2 லேயர் வெச்சுக்கங்க. இப்போ நான் இதல வந்து ஆரஞ்சு கலர் முதல்ல நான் யூஸ் பண்றேன். அதுக்கு மேலேயே நான் ரெட் கலர் கொடுப்பேன். ஏனா நம்ம velvet stitch போடும்போது blade வெச்சு நாம அந்த thread வந்து கட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது முதல் ஒரு கலர் மட்டும் நாம எடுத்தோம் அப்படினம்னா உங்களுக்கு வந்து டபுள் கலரா எப்படி இருக்கும்னு காட்றதுக்காகவும் சிங்கிள் கலர்ல போடுறது எப்படி இருக்கும்ங்கறதுக்காக நான் ரெண்டுமே காட்றதுக்காக ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஆரஞ்சு போட்டுருக்கேன். இப்போ நம்ம சிங்கிள் லேயர் ஒரு கலர் மட்டும் இப்போ நீங்க ஆரஞ்சு மட்டும் அடிக்கிறீங்க அப்படினா அதுல நீங்க blade போட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து லாஸ்ட் thread வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப நீங்க துணியவும் சேர்ந்து கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால most of நீங்க beginners வந்து ரெண்டு கலர் வந்து நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணிக்கீங்க. நான் வந்து இப்போ ரெட் தான் வந்து ஃபுல்லா கட் பண்ணுவேன். ஆரஞ்சு வந்து லைட்டா மெதுவா மட்டும் தான் கட் பண்ணுவோம். இல்லைனா துணியும் சேர்ந்து கட் ஆயிரும்ங்கறனால நான் வந்து ரெண்டு கலர் thread நான் கொடுத்திருக்கேன். நீங்க புது blade வாங்கி வெச்சு இந்த வர்க் நீங்க பண்ணுங்க. பழைய blade எல்லாம் நீங்க போடிங்கன்னா பிசிறு பிசிறா வரும். அதனால புது blade வாங்கி நீங்க கட் பண்ணுங்க फ्रेंड्स. ஒவ்வொண்ணுக்குமே வந்து ஒவ்வொரு தடவை சாட்டின் அடிக்கும்போதும் 15 தடவை நம்ம அடிக்கணும். நான் ஆரஞ்சு கலர் வந்து 10 தடவை அடிச்சிருக்கேன். இப்போ ரெட் வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 12 ல இருந்து 15 தடவையாவது அடிச்சாதான் நல்ல broad-ஆ திக்கா விழுகும். நான் உங்களுக்கு காட்றதுக்காக வரைஞ்சது வந்து சின்னதா லீஃப் தான் வரைஞ்சேன். உங்களுக்கு காட்றதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவரா இருந்தா நல்லா இருக்கும்ங்கறனால நான் சாட்டினை வந்து கொஞ்சம் அதிகமாவே நான் இழுத்து நல்ல பெட்டல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி வெச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாத்துக்குமே velvet ஸ்டிட்ச் போடுறோம். லீஃப்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 லீஃப்க்கு மட்டும் நான் இதே அளவுக்கு பட்டையா சாட்டின் அடிக்கிறேன். மத்ததுக்கெல்லாம் வந்து சிம்பிளா நம்ம எப்பவும் அடிக்கிற சாட்டின் மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன். இதுக்கு வந்து நீங்க சாட்டினை லாக் பண்ணி அடிக்க வேண்டாம். இது நீங்க உங்களுடைய லெக் மூவ்மென்ட்லயே நீங்க வந்து போட வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி velvet டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா குஷன் கவர்க்கெல்லாம் நம்ம போட்டு யாருக்காவது நம்ம gift பண்ணலாம். கொஞ்சம் ரொம்ப பார்க்கிறதுக்கு டிஃபரண்டா இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட ஃப்ராக்குக்கு குர்தா நெக் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணா சூப்பரா இருக்கும். இது நீங்க போட்டு finish பண்ணி பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம நார்மலா போடும்போது ஜஸ்ட் வந்து ஒரு கொடி கொடியா ஃப்ளவர் போட்ட மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே finish ஆன மேல நம்ம வந்து blade வெச்சு நம்ம இத ரெண்டா கட் பண்ணும்போது தான் அந்த velvet stitch வரும் உங்களுக்கு. அதனால நான் டிசைன் ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு காட்றேன் फ्रेंड्स. லீஃப்க்கும் வந்து நான் ஒரு 4 லீஃப்க்கு மட்டும் நம்ம 10 ல இருந்து 15 தடவை வர்ற மாதிரி சாட்டின் அடிச்சிருக்கேன். அது வந்து சிங்கிள் கலர்ல தான் நான் அடிச்சிருக்கேன். ஃப்ளவர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து ஆரஞ்சு கலரும் ரெட்டும் வர மாதிரி டபுள் கலர்ல பண்ற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஆனா பிகினர்ஸ் வந்து நீங்க எப்பவுமே ரெண்டு கலர் yellow with red இல்லனா orange with red, light blue இல்லனா dark blue இந்த மாதிரி ரெண்டு கலர் வந்து light and dark நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா துணியில வந்து அந்த blade படாம இருக்கும். இல்லனா கீழ இருக்கிற canvas வந்து மேலே தெரியிற அளவுக்கு blade வந்து கிழிச்சிட்டு போயிடும். அதுக்காக நான் வந்து டபுள் கலர் நீங்க முதல்ல வொர்க் அவுட் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு ரெண்டு கலர் பண்ணிருக்கேன். ரொம்ப நீட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி முடிச்சு இது பாக்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். இதுவும் ஒரு டைப்ல நம்ம பண்ற ஒரு ஸ்டிச்சஸ் தான் velvet ஸ்டிச்னு சொல்லி இதுக்கு.
டாப்பில் இருக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்றேன். மீதி எல்லாமே கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொடி கொடியாக நம்ம க்ரீன் கலரில் லீஃப் போட்டு டிசைன் பண்ண போகிறோம். நம்ம வெறும் பார்டர் டிசைனே பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் போராக இருக்குங்கிறனால இன்றைக்கி வெல்வெட் ஸ்டிச் மாதிரி நம்ம புதுசாக ஒரு ஸ்டிச் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு மேலே வந்து ப்ரைடல் டிசைன்ஸ் பண்ணுறது, சிம்பிள் நெக் டிசைன்ஸு, ஸ்லீவுக்கு மட்டுமே நம்ம எப்படி தனியாக பிளான் பண்ணி டிசைன் ஒர்க் பண்ணுறது, ப்ரைடல் ஒர்க் பண்ணுறது, அது கூடவே நம்ம ஆரியும் மிஷின் எம்ப்ராய்டரும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா மிஷின் எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஆரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 1000-1200 சிம்பிள் டிசைன் வரும். ஆனால் நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் பார்த்திங்கன்னா ப்ரைடல் டிசைனே வந்து 2500 அந்த ரேஞ்சில் நம்மளால் ஒர்க் பண்ணி தர முடியும். அதுலேயே வந்து ஆரி ஃபினிஷிங்கில் நம்ம கொண்டு வந்தோம்னா பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டைமிங்கும் வந்து ரொம்ப வந்து இழுக்காமல் ஃபில்லிங்ஸ் எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டரியில் போட்டுட்டு பீட்ஸ் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, அந்த மாதிரியான டிசைன் ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம ஆரியில் பண்ணோம்னா எப்படி உங்களுக்கு பார்த்தா ஒரு லுக்காக எப்படி தெரியும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மிஷின் எம்ப்ராய்டரி வச்சு, அதாவது நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டரி மட்டுமே நம்ம கற்றுக்கிட்டு போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வரவங்க வந்து ஆரி போட்டு தருவீங்களான்னு கேட்பாங்க, ஆரி ஃபினிஷிங் வருமானு கேட்பாங்க. ரெண்டாவது வந்து முந்தானியில் வந்து நேம்ஸ் போட்டு கொடுக்கறது, குச்சி வருக்கு முந்தானிலேயே குச்சி எப்படி போடுறது, அது எல்லாமே நம்ம கலந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக நம்ம திருப்தியாக எல்லாமே செஞ்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப முடியும். அதுவும் வந்து நம்மளுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு கஸ்டமரை வந்து எல்லா வகையிலையுமே அவங்கள திருப்திப்படுத்தின மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்காக தான் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஆரியில் வந்து 2 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இனி வர கிளாஸில் வந்து பீட்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம சமிக்கி, ஸ்டோன் லைனு, சுகர் பீட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற கிளாஸும் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எடுப்பேன். அதையவே வந்து நம்ம மிஷின் எம்ப்ராய்டரிலையும் கொண்டு வருவோம். மிரர் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் 1 by 1 நான் உங்களுக்கு கொண்டு வரேன். க்ரீன் கலரில் வந்து 4 லீஃபுக்கு மட்டும் நல்லா பட்டையாக அடிச்சிருக்கேன். மற்றதுக்கெல்லாம் நம்ம எப்போவும் போடுற சாட்டின்லேயே லீஃப் போடுற மாதிரியே தான் ஒரே சிங்கிள் லைனில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். இதுலேயே வந்து நம்மளுக்கு பேட்ச் ஒர்க் வரும், அப்புறம் கட் ஒர்க் வரும். எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் உங்களுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு எடுக்கிறேன். பேட்ச் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து நம்ம ப்ளவுஸுக்கு போக முடியாது. அதனால் 1 by 1 வந்து எப்படி ஃபஸ்ட் லெவல் எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறமா நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காகவே பேட்ச் ஒர்க் மட்டுமே ஒரு 4-5 டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கட் ஒர்க்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, கமெண்ட்டில் வந்து கட் ஒர்க் பண்ணி காமிங்கன்னு சொல்லி. அவங்களுக்கும் கண்டிப்பாக நான் வந்து கட் ஒர்க்லாம் செஞ்சு காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் ஒர்க்லேயே 3-4 டிசைன்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். நீங்கள் அதை எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒன்றும் லைக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுத்தா தான் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில் எழுதி பார்க்கணும். அதை வந்து நான் முந்தானியில் நேம்ஸாக எழுதுகிற மாதிரி நம்ம அது க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வந்துக்கலான்னு அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து முந்தானியில் எப்படி போடணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு ஒரு தனி கிளாஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இந்த க்ரீன் வந்து நான் ஏன் அப்படியே கண்டினியூவாக போட்டேன்னா, கட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் க்ரீனை வந்து தின்னாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம பைப்பிங் ரோப்பில் போட்ட மாதிரி அதுக்கு மேலேயே ஜரி போடும்போது கொஞ்சம் 3D எஃபெக்டில் கொஞ்சம் தூக்குன மாதிரி எம்போஸ் ஆகி தெரியுங்கிறனால நான் வந்து க்ரீனுக்கு மேலேயே வந்து ஜரி போடுறேன். அது கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான், உங்களுக்கு அது வந்து எப்படி டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்து பண்ணிக்கிங்க. ஏன்னா கசகசன்னு போட்டாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாலும் டைம் ஆகுங்கிறனால நம்ம அப்படியே வந்து எல்லா ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் அப்படியே கண்டினியூவாக போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வந்து ஜரி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஜரி போட்டதுக்கப்புறமா இது எப்படி நம்ம வந்து வெல்வெட் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சின்ன சின்ன ஹோம்ஒர்க் தான், நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெல்வெட் ஸ்டிச் வச்சு ப்ளவுஸ்லேயும் நெக் டிசைன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் சில கஸ்டமர்ஸ் விரும்பி கேட்பாங்க. காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெனின் சாரீக்கெல்லாம் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன பூவு அந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஜரியே இல்லாமல் வெறும் சில்க் த்ரெட் வச்சே நம்ம காட்ட முடியும். ரொம்ப அழகாக இருக்கும், ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக ஜரி போட்டோம்னா ரொம்ப ஜிகுன்னு இருக்கும்னு சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம வெறும் சில்க் த்ரெட்டை மட்டுமே வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் தனியாக உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரியும் நிறைய டிசைன்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நாங்களும் வந்து நிறையா கிளாஸஸ் பிளான் பண்ணி பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம அந்த ஃப்ளவருக்கு பக்கத்துலேயும் வந்து அவுட்லைன் ஜரிலேயே நம்ம போடுறோம். கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அப்படி பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா வந்து புது பிளேடு வாங்கிக்கிங்க. பழசு வீட்டில் எங்கேயாவது கிடக்கிறது, கத்தி அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. புது பிளேடு வாங்கி இதை வந்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்டாக ஊற்றி கட் பண்ணி பாருங்கள். அது நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எல்லா ஃப்ளவருக்குமே நம்ம அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நீங்கள் அந்த சாட்டின் இப்போ நம்ம எது மேலே போடுறோமோ எதை கட் பண்ணுறோமோ அங்கே வந்து ஒரு 4-5 சொட்டு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிளைடில் லைட்டாக அப்படியே இது பண்ண மாதிரி கட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டும் வந்துடும், டபுள் கலர் லேயர் வந்த மாதிரி. இப்போ ஈரமாக இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாக தெரியும். காஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சொட்டு வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நாம் கட் பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா அழகாக வரும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா அந்த இமேஜ் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா பிசுறாக வருங்கிறனால நம்ம தண்ணியில் வந்து லைட்டாக நம்ம விரலால் தண்ணியை தொட்டு இந்த பெட்டல்ஸ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிளேடே போடுறோம். இப்போ நான் தண்ணி தான் வச்சிட்ருக்கேன்.
ஒரு 5 சொட்டாவது நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம விரித்து விட்டோம்னா ரொம்ப நீட்டாக வந்துடும். காஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து மெதுவாக நிதானமாக கட் பண்ணுங்கள். புது பிளேட்னால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். தண்ணி தொட்டுட்டு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நீட்டாக பிசுறு இல்லாமல் உங்களுக்கு வந்துடும். நான் தண்ணி தொடாமலும் 2 இது லீஃபும் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், காட்டுறேன். அதுவும் இது வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நம்ம வெறும் பிளேடு மட்டும் அப்படியே போட்டோம் அப்படின்னா விரியறதுக்கு வந்து கொஞ்சம் இதாகும். ஆனால் அதுவும் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி வச்சு நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதுவும் பிளேடு மட்டுமே வச்சு கட் பண்ணதும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பிசுறு இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக வரும் தண்ணி தொட்டு போட்டோம்னா. அதுக்காக தண்ணியை தொட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் லைட்டாக தண்ணியை மட்டும் அது மேலே ஒரு சொட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிளேடு போடுங்க. இது ஃபினிஷ் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். குழந்தைங்களோட ஃப்ராக்லையெல்லாம் போட்டோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குஷன் கவரில் அதுலையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெறும் லீஃபே போடணும், ஃப்ளவரே போடணும்னு இல்லை, என்ன வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பட்டை மாட்டை போட்டு கூட அதுக்கு கீழே கொஞ்சமாட்ட நம்ம வரையலாம். இல்லை ஒரு அம்பர்லா டிசைன் மாதிரி நம்ம போடலாம், குருவி வரையலாம். நம்ம என்ன வேணால் டிசைன் வந்து குஷன் கவர்லையோ குழந்தைங்களோட ஃப்ராக்கில் அந்த மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஐடியாக்காக நம்ம இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுதான் வெல்வெட் ஸ்டிச். உங்களுக்கு வந்து இது ஈரமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும். இதுவே காஞ்சதுன்னா ரொம்ப அழகாக நீட்டாக வந்துடும். இப்படி இருந்தது நம்ம வெல்வெட் ஸ்டிச்சில் இப்படி மாற்றிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து